இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் பொறியியல் முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைமுறைகள் குறித்தும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் குறித்தும் பேசுகிறார் சென்னை ஆலி முகமது சாலி பொறியியல் கல்லூரி ஆலோசகரும் உயர்கல்வி கட்டுரையாளருமான பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலியினர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சென்னை ஆலி முகமது சாலி கல்லூரியினுடைய பொறியியல் கல்லூரியினுடைய ஆலோசகராகவும் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கல்வியாளராகவும் கல்வி வழிகாட்டியாகவும் ஆயிரக்கணக்கான கல்வி கட்டுரைகளை பல்வேறு முன்னணி பிரபலமான பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக எழுதி வரக்கூடிய கல்வி கட்டுரை எழுத்தாளராகவும் இதுவரை 14 புத்தகங்களை கல்வித்துறை சார்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராகவுமாக இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை ஆலி முகமது சாலி கல்லூரியினுடைய ஆலோசகரான பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தற்போது தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடைய சார்பு நிலையில் அதன் கீழ் இயங்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள் போன்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் வரக்கூடிய ஜூலை 7 மற்றும் 14 நாட்களில் கவுன்சிலிங் எனப்படுகிற அந்த மாணவர்களுக்கான செயல் திட்டத்தை துவங்க இருக்கிறார். இந்த கவுன்சிலிங்கான வரைமுறைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக முதல் முறையாக கவுன்சிலிங் சந்திக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு சின்ன அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய ஜூலை 7 சிறப்பு மாணவர்கள் எனப்படுகிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அதே போன்று ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடு, எக்ஸ் சர்வீஸ் மேன் போன்ற தனி ஒதுக்கீடு உள்ள மாணவர்களுக்கு ஜூலை 7 முதல் துவங்குகிறது. அதே போன்று பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரக்கூடிய ஜூலை 14 முதல் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்விகள் ஒவ்வொரு ஆண்டும் வழிகாட்டுதல்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நம்முடைய நிகழ்வில் பங்கேற்று கவுன்சிலிங் எனப்படுகிற கலந்தாய்வில் ஏற்படுகிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் தேவைப்படுகிற சந்தேகங்களுக்கும் வழிகாட்டுதலை தருவதற்காக பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் சார். நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சார். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறப்பான கல்வி சேவை. தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை ஒவ்வொரு வாரமும் பிரபலமான பத்திரிகைகள் வழியாக கொடுத்துட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி சார். சார், இப்ப வரக்கூடிய ஜூலை 7 சிறப்பு பிரிவினருக்கும் ஜூலை 14 பொது பிரிவினருக்குமான கவுன்சிலிங் எனப்படுகிற அந்த கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. அடிப்படையில ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடியது சாதாரணமான நடைமுறையா, இல்ல அது ஒரு ஸ்பெஷலான ஏற்பாடோட செய்யப்படக்கூடியதா? ஏன்னா குறிப்பா ஒரு மூத்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண பேரண்ட்ஸா இருந்தா 2வது பிள்ளைக்கு அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிடுவாங்க. ஆனால் முதல் தலைமுறையாக கவுன்சிலிங் சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன பதட்டம், அச்சம் எல்லாமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த கவுன்சிலிங் நடைமுறை எதற்காக வச்சிருக்கிறாங்க, அது எப்படியான நடைமுறையாக இருக்குங்கிற ஒரு முன் அறிமுகத்தை முதல்ல சொல்லுங்களேன். கவுன்சிலிங் நடைமுறை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எல்லா மக்களுக்குமா மாணவர்களுக்குமான ஒரு பொறியியல் கல்லூரிகளை சேருவதற்கான அவங்களுக்கு எளிதான ஒரு அரசு ஒதுக்கீட்டில் அவங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. பொதுவாக 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நம்ம கலந்தாய்வு நடத்தி அவங்களுக்கு பொறியியல் கல்லூரியில் சேர்க்கை நடைமுறையில் உள்ளது.
நம்ம மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல பொறியியல் படிப்பு படிக்கணும்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். பட் முழுக்க முழுக்க மாநில அரசுல வந்து நம்ம வந்து கலந்தாய்வு மூலமா தான் நம்ம அவங்க வந்து பொறியியல் கல்லூரிகள்ல சேரலாம். இந்த முறை இது வந்து பாத்தீங்கன்னா அரசு அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, பொறியியல் கலந்தாய்வுல மாணவர்கள் போகும்போதுதான் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. இதை வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து இது நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்ட 7/5 மே 7ஆம் தேதியிலிருந்து அவங்க வந்து ஏறத்தாழ வந்து ஆகஸ்ட் வரைக்குமே இந்த கலந்தாய்வு அவங்க நடத்துறாங்க. இந்த கலந்தாய்வுக்கு வந்து அவங்க வந்து இதை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க செய்தித்தாள்கள்ல இருந்து வெப்சைட்ல இருந்து இதற்கான வந்து அவங்களுக்கு வந்து புகார் எண்கள் எல்லாம் அளிச்சு அதெல்லாம் அவங்க வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட குறைகள்லாம் கேட்டு நிவர்த்தி செய்யலாம். இது வந்து ஒரு முதல் முறையா நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு முதல் மாணவருக்கு அவங்க அந்த முறைகளை கடைபிடித்துட்டு 2ஆம் மாணவர்களுக்கு போறப்ப அவங்களுக்கு எளிதா இருக்கும். ஆனா வந்து இன்னைக்கு வந்து இந்த கலந்தாய்வுங்கிறது பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து இப்போ சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே வந்து நம்ம பயன்படுத்துறதுனால இன்டர்நெட் வசதியும் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து கலந்தாய்வுக்கு வந்து எளிதா வந்து போறாங்க. ஏறத்தாழ 2 லட்சம் மாணவர்களுக்கு மேல வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால வந்து இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, எளிதான விஷயம்தான். அதை வந்து அரசும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் அவங்க வகுத்து சரியான முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து கலந்தாய்வு இருக்கிறதுனாலதான் எல்லா தரப்பு மாணவர்களும் ஒரு பொறியியல் படிப்பை படிக்க முடியுது. கலந்தாய்வுன்னு ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா, அரசு இந்த மாதிரி சலுகை அளிக்காம இருந்ததுன்னா பொறியியல் படிப்பு ஒரு எட்டாக்கனியா மாறிடும். ஆமா, அதனால வந்து இந்த கலந்தாய்வு முறையில போறப்பதான் அவங்க வந்து கட்டண சலுகையோட படிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. ரிசர்வேஷன் மூலமா அவங்க அந்த சலுகைகளை பெறலாம். அதனால வந்து எந்த விதமான ஒரு எல்லாமே டிரான்ஸ்பரன்சியோட அந்த கவுன்சிலிங் நடக்கிறனால பெற்றோர்கள் வந்து இதுக்கு பதட்டப்படணும்னு அவசியமே இல்லை. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கலந்தாய்வு நடக்கக்கூடிய நாட்கள் தான் ஏறத்தாழ ஒரு 1.5 மாதம் 2 மாத காலம் நடக்கிறப்ப நமக்கு வரக்கூடிய அந்த நம்முடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த நாட்கள் வருதோ அதுவரை நம்ம பொறுமையாக காத்திருந்து அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்லக்கூடிய முறைகள்ல கையாண்டு நம்ம கல்லூரியில போய் சேர்றதுதான் வந்து ஒரு சிறப்பான அணுகுமுறை. அதனால இதை வந்து பதட்டப்படுறதுக்கு என்ன எதுவும் இல்லை சார். ஓகே சார், இப்ப வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியில் உள்ள மாணவர்களையும் சென்னைக்கு அழைக்கப்பட்டு நேரடியான கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் நிர்பந்தத்தின் பேர்ல இணைய வழியில் அந்தந்த மாவட்டத்தில் பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி பிறகு தொடர்ச்சியாக அதுவே இப்போது எல்லாரும் அவங்களுடைய இருப்பிடத்திலிருந்தே கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த அளவுல வளர்ச்சி பெற்று வந்ததற்கு பிறகு பொறியியல் பங்கேற்பு அல்லது படிக்கக்கூடியவர்களுடைய இந்த வளர்ச்சி அல்லது இதை சார்ந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடியவங்களுடைய விழுக்காடு அப்படிங்கிறது கடந்த காலத்திலிருந்து இப்போது கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எப்படி இருக்கிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 550 கல்லூரிகள் இருக்கும்போது மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிறது மாதிரி இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 450 கல்லூரிகள் தான் பட்டியலில் கொடுத்திருக்கிறாங்க. அதிலையும் ஒவ்வொரு ஆண்டும் காலியாக இருக்கக்கூடிய இருப்பிடங்களினுடைய எண்ணிக்கைன்னு வெளியிடுறாங்க. இந்த கவுன்சிலிங் நடைமுறை எளிமையாக்கப்பட்டு மிக எளிமையாக கல்லூரிகள்ல சேர்த்துக்கலாம். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்றது கூட காலேஜில் போய் நின்று கியூவில் போயெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை விட எளிமையாக சேர்த்துக்கலாங்கிற அளவுக்கு இந்த நடைமுறை வந்ததற்கு பிறகு கடந்த காலத்தினுடைய கவுன்சிலிங் பங்களிப்பிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்போது கடந்த 3 ஆண்டுகளாக இதனுடைய விகிதாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கவுன்சிலிங் அதாவது நீங்க சொன்ன முறையில பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து நேரடியான கலந்தாய்வு நடைபெறும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்தில் உள்ள மாணவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து நேரடியாக கலந்தாய்வுல பங்கு பெறுவாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விதமான அவங்களுக்கான ஒரு பேருந்துல ரயில் மூலமா பயணம் செய்து செலவினங்கள்லாம் ஏற்படும். இப்ப வந்து நமக்கு வந்து டெக்னாலஜியுடைய டெவலப்மெண்ட்ல வந்து இவங்க எல்லாமே ஆன்லைன்ல பண்ணனால இந்த வசதிகள்லாம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. கடந்த 2-3 வருடங்களாவே வந்து பொறியியல் கல்வி அந்த கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான் இருக்கு. பொறியியல் படிப்பு வந்து ஒரு எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த சாப்ட்வேர் துறைகளுடைய வளர்ச்சியை நிறுத்தி தான் அந்த பொறியியல் கல்லூரிய வளர்ச்சியும் இருக்கு.
மாணவர்களுடைய வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, பொறியியல் படிப்பு படிச்சா நம்ம வந்து ஒரு மென்பொருள் நிறுவனங்கள்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத மனதில் வைத்துதான் அவங்க பொறியியல் கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம். 500க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருந்து இப்ப 450 கல்லூரிகள் வந்திருக்கலாம். இருந்த போதும் வந்து கல்லூரிகளுடைய இடங்கள் அதிகமாகத்தான் இருக்கு. அதாவது கல்லூரிகள் வந்து வருடந்தோறும் அவங்களுடைய இடங்கள் அதிகரிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது, கல்லூரிகள்ல இருக்கு. அதே மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் 2 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா, பெரும்பான்மையான மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளை விரும்பி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாடங்களுடைய இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு விருப்பப்படாத பாடங்கள் காலியாக இருக்கு. சோ அந்த காலியாக இருக்கக்கூடிய துறைகளை வந்து நம்ம வந்து பாக்குறப்ப அவங்க பொறியியல் படிப்புல வந்து இடங்கள் காலியாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு பிம்பம் ஏற்படுது. அதனால பொறியியல் படிப்பு வந்து சமீப காலமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். சார், இப்ப கவுன்சிலிங்கோட நடைமுறைக்கு வந்துடலாம் சார். அடிப்படையில நாம வந்து கவுன்சிலிங் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் தரப்பட்டு அதற்காக தேவைப்படக்கூடிய ஆவணங்களை எல்லாம் சரியாக பதிவேற்றம் செய்வதற்கான எல்லா நடைமுறைகளும் பூர்த்தியாகி இப்ப அதற்கான அட்டவணைகளும் பிறப்பிக்கப்பட்டுருச்சு. இப்ப முறையாக இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்கிறதுக்கு ஒரு மாணவன் அல்லது பெற்றோர் குறித்த நாளை எப்படி தெரிந்து கொண்டு அதற்கு என்ன மாதிரியான ஆயத்தங்களை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேதிகளை வந்து அவங்க முன்னாலே வந்து அட்டவணைப்படுத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு எல்லாருமே செய்தித்தாள வந்து சோசியல் மீடியால வந்து வாட்ஸ்அப் மூலமா பேஸ்புக் மூலமாலாம் நம்ம தகவல் கிடைக்குது. அந்த இதை வந்து அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வீட்டுல வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பர்னு ஒரு நம்பர் வர்றது வந்து அவங்களுடைய வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி அது. ஸோ அந்த நம்பர் இருந்தாவே நம்ம வந்து கலந்தாய்வுல வந்து நம்ம எலிஜிபிள் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா தரவரிசை பட்டியல். சமீபத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. 27/6 வெள்ளிக்கிழமை வந்து அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டாங்க. ஸோ இந்த தரவரிசை பட்டியலை வைத்து அடுத்ததாக என்ன பண்ணுவாங்கன்னா 3 to 4 ரவுண்டுங்க நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அந்த மாதிரி கட் ஆஃப் மதிப்பெண்கள் 200 கட் ஆஃப்ல இருந்து குறைந்தபட்ச கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 78-80 மதிப்பெண் கட் ஆஃப் 200ல இருந்து அவங்க வந்து அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 என்ன அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை வச்சு தேதிகளை வந்து அவங்க அதை வந்து தீர்மானிப்பாங்க. ஆமா, அந்த தேதிகள்ல வந்து நம்மளுடைய கட் ஆஃப் ரவுண்ட் 1ல இருக்கா, ரவுண்ட் 2ல இருக்கா, ரவுண்ட் 3ல இருக்கான்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். அதுல பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு, அதாவது ஜெனரல் ரேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கும், ஜெனரலுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நம்ம வந்து கல்லூரிகளை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கணும். கல்லூரி அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்ம எத்தனை கல்லூரிகளையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி பாடப்பிரிவுகளையும் துறைகளையும் எத்தனை துறைகளை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம அட்டவணைப்படுத்தணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்லி அட்டவணைப்படுத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வந்து இவங்க விண்ணப்பித்து விட்டு இந்த விஷயங்களை ஒவ்வொன்றா போறப்ப அவங்களுக்கு முறையாக அது கண்டினியூவா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். இந்த ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், இப்போது நம்ம ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கல்லூரியும் அந்த ஒரு பாடப்பிரிவும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கல்லூரியும் அந்த பாடப்பிரிவும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த அளவு வந்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்னு கொடுப்பாங்க. அதுல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தோம்னா நமக்கு அந்த சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து கல்லூரியில போய் நம்ம அந்த ஆர்டர், ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம கல்லூரியில போய் அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த கல்லூரியோ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த கல்லூரிக்கு போயிடலாம். இப்போ ஒரு மாணவர் போறாரு, ஒரு மாணவர் போய் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கல்லூரியிலையும் அந்த ஒரு துறையும் தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ அவர் வந்து அந்த
அந்த துறை கிடைக்கல, அந்த கல்லூரி கிடைக்கலன்னா அப்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அதுலயே கேட்பாங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கேண்டிடேட். ஜாயின்னா ஜாயின் பண்ணிடுறது. நான் ஜாயின் பண்ணல, அப்வர்டு போறேன் அப்படின்னா அப்வர்டை நம்ம அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணோம்னா அவர் வந்து அதாவது ரவுண்ட் 1க்கு மட்டும் அப்வர்டு வராது, ரவுண்ட் 2ல இருந்து அந்த ஆப்ஷன் கிடைக்கும். அதாவது ரவுண்ட் 1ல ஒருத்தர் எடுத்தவர் ஜாயின் பண்ணாம இருந்தாருன்னா அந்த சீட் வந்து ரவுண்ட் 2ல இருக்கிறவருக்கு கிடைக்கும். அந்த ரவுண்ட் 2 வந்து அவர் கொடுத்துட்டாருன்னா அந்த ரவுண்ட் 2ல அந்த சீட் அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதாவது டிஎஃப்சின்னு சொல்லி சென்டர்ஸ் இருக்கும். டிஎஃப்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சென்டர் வச்சிருப்பாங்க. அந்த சென்டர்ல போய் அவர் வந்து அங்க அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க ஆர்டர்லாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அவர் கல்லூரியில போய் அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா, இதுதான் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான. ஓகே சார், இப்ப வந்து இப்ப பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரியில படிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்படி சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரியில வந்து இப்ப எங்க குமரி மாவட்டத்திலேயோ அல்லது நெல்லை மாவட்டத்திலேயோ இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா அவருக்கான சென்டர் வந்து அவருடைய சொந்த மாவட்டத்தினுடைய சென்டரா இருக்குமா இல்ல சென்னையினுடைய சென்டரா இருக்குமா? இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு சென்டர் இருக்கு. ஓகே, அந்த அவரோட சொந்த மாவட்டத்துல உள்ள சென்டர்ல இருந்து ஆர்டர் வாங்கி. ஆமா ஆமா ஆமா, ஒவ்வொரு மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சென்டர் இருக்கும், மதுரையில இருக்கும், திருச்சியில இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு சென்டர். ஓகே, அவர் எந்த நேட்டிவ்ல இருக்காரோ அந்த மாவட்டத்துடைய சென்டர்ல இருந்து சென்னை கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆமா, எங்க வேணாலும் எந்த மாவட்டத்துல கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கிறதும் உங்க சொந்த மாவட்டத்திலேயே நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, ஆமா, ஓகே சார். இப்ப வந்து ஒரு முதல்ல நாம ஒரு சுற்று அட்டெண்ட் பண்றோம், அடுத்த சுற்றுக்கு 2வது சுற்று 3வது சுற்றுக்கு வரும்போது சில அப்பண்டட் கொடுக்குறாங்க. இதுல கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை நாம முதல்ல வந்து நாம விருப்ப தேர்வா நாம கொடுத்திருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய வரிசை தான் வருமா, இல்ல வேறு கல்லூரிகளை வந்து கலந்தாய்வு நிர்வாகமே பரிந்துரை செய்யுமா? அப்படி பரிந்துரை செய்வதாக இருந்தால் அந்த குறித்த நேரத்தில் அந்த கல்லூரி குறித்து விசாரிப்பதற்கோ, அந்த கல்லூரியினுடைய கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய மற்ற வசதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை தேர்வு செய்து முடிவெடுக்கிற அளவுக்கு நேரங்கள் கொடுக்கப்படுமா? இது எப்படி நடைமுறையில சாத்தியப்படுத்துறாங்க? பொதுவா மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கையாளணும் சார். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கட் ஆஃப், நம்மளுடைய மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண் ஒரு 140 மதிப்பெண் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொண்டால், நம்ம ஒரு கல்லூரியை வந்து நம்ம ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு துறையை படிக்க போறோம் அப்படின்னு முடிவு செய்யும் போது அந்த கல்லூரியுடைய கடந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து டிஎன்இஏ அந்த அவங்களுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கடந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் வந்து அவங்க அங்க கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த கடந்த ஆண்டு கட் ஆஃப்களை எடுத்து அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் அவங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்களோ அந்த கம்யூனிட்டியில அந்த கோர்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப், லோயஸ்ட் கட் ஆஃப்னு இருக்கும். அந்த கட் ஆஃப் அவங்க குறிப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அவங்க எழுதணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு கல்லூரிகள் ஒரு 10 கல்லூரிகள் இப்ப சாய்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த சாய்ஸுக்கு அவங்க கல்லூரிகளை எழுதணும். அந்த கல்லூரியில் இருக்க பாடப்பிரிவு, எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கமோ அந்த பாடப்பிரிவு எழுதணும். அதன் அருகிலே வந்து அந்த கடந்த ஆண்டு கட் ஆஃப் அவங்க எழுதணும். எழுதி ஒரு அட்டவணை அவங்க தயார் செய்து வச்சுக்கணும். அந்த தயார் செய்து வைத்த அட்டவணையை, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஒரு 1-2 மதிப்பெண்கள், அதாவது 1-1.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் டிஃபரன்ஸ் வேறுபடும். சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை குறிப்பிட்டு வைத்து கொண்டு அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் உடைய நடைமுறைகளை அவங்க கையாண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருக்க கல்லூரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பொதுவாகவே சாய்ஸ் ஃபில்லிங்கிறது அன்லிமிட்டடா சாய்ஸ் கொடுக்கலாம் நம்ம. அப்ப இவங்க என்னெல்லாம் சாய்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து அந்த கல்லூரிகளை தான் இவங்க தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அதனால வந்து இவர்கள் என்ன கல்லூரியையும் என்ன பாடப்பிரிவும் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்களோ அதுதான் தேர்ந்தெடுக்கப்படும். ஓகே சார், ஆனா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 140 அல்லது 130 அளவுல கட் ஆஃப் வச்சிருக்கோம். ஏற்கனவே நாம பரிந்துரை செய்திருக்கக்கூடிய, தேர்வு செய்திருக்கக்கூடிய கல்லூரிகள்ல கடந்த காலத்தினுடைய கட் ஆஃப் இதை விட ஒரு 10-15 பாயிண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கல்லூரியினுடைய பரிந்துரை பட்டியலில் இருந்து நாம ஒரு 5-6 கல்லூரிகளை வந்து கொடுத்துருக்குறோம்னா அதை வந்து லிஸ்ட் அவுட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை அதை வந்து கட் ஆஃப் அடிப்படையில் அதை நீக்கிட்டு மற்ற கல்லூரிகளை தான் வந்து நம்முடைய பட்டியலில் கொடுப்பாங்களா? ஏன்னா நாம தேர்வு செய்யக்கூடிய கல்லூரிகள்ல இருந்து தேர்வு நமக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற போது எல்லாருமே தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் புகழ்பெற்ற கல்லூரிகள்,
இப்போ இந்த காலேஜில் படித்தா எனக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும்னு ஒரு நம்பகத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கல்லூரிகள், இப்படியான கல்லூரிகளை தானே முதல் ப்ரிஃபரன்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி நடைமுறையில் வேறுபடுத்தி அவங்கள பங்கேற்க வைக்கிறாங்க? இல்ல, முதல்ல வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3 ரவுண்டுல நம்ம எந்த ரவுண்ட்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். நம்ம ரவுண்ட் 2ல இருக்கிறோம்னா ரவுண்ட் 1ல தான் அந்த டாப் கல்லூரிகள்லாம் வரும். ஆமா ஆமா ஆமா. இப்ப ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களுடைய அந்த தேதி, குறிப்பிட்ட தேதியில அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்ப கண்டிப்பா அந்த கல்லூரிகள் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்காது. அப்ப வந்து அவங்க ரவுண்ட் 2 செகண்ட் கேட்டகரி கல்லூரிகளை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரியில உள்ள கல்லூரிகள்ல கடந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்களை அவங்க பார்க்கணும். கடந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்த்து அவங்க அட்டவணையை போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த செகண்ட் லெவல் உள்ள கல்லூரிகள்ல அவங்க அந்த அவங்க விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் மாணவர்களும் பெற்றோர்களும் யோசித்து பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த டாப் கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரிகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட துறை நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான கல்லூரிகள்ல வந்து மாணவர்கள் வந்து எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இப்போ அதாவது எப்படின்னா, அவங்களுடைய வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான முறையை தான் அவங்க கையாளுவாங்க. அப்போ வந்து அந்த ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து துறை மாறினாலும் உங்களுக்கு எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான முறையை தான் அவங்க இருக்கிறதுனால, ஆமா, அதனால அவங்க வந்து சிறப்பான வேலை வாய்ப்பை பெறலாம். அதனால ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கல்லூரியில டாப் கல்லூரியில இல்ல அப்படிங்கிறப்ப ஒரு ட்ரிபிள் இ பாடம் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரிபிள் இ தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அல்லது இசிஇ துறை இருந்தா இசிஇ தேர்ந்தெடுத்து படிக்கலாம், தவறு கிடையாது. அதனால மாணவர்கள் வந்து நம்ம எனக்கு பெஸ்ட் காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை கூட தேர்ந்தெடுத்து படித்தாங்கன்னா அவங்க சிறப்பான வேலை வாய்ப்பை பெறலாம். ஓகே. இப்போ வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக சில குறிப்பிட்ட துறைகளுக்கான ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதாவது மாணவர்களிடம் கொஞ்சம் அதிகமான வரவேற்பை பெற்றுட்டு, குறிப்பாக எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இது மாதிரியான பாடத்திட்டங்கள். குறிப்பாக இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் மீது அதிகமான மோகம் ஏற்படும் போது இதனால குறிப்பிட்ட கல்லூரிகளுடைய இடங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அதே ஒரு கல்லூரிக்கு என்ன அலாட்மெண்ட் இருக்கோ, என்ன சீட்டிங் இருக்கோ அது மட்டும்தான் அந்த ஆண்டுகளில் நடத்துறதுக்காக அரசு அனுமதி கொடுப்பாங்களா? ஏன்னா இப்போ குறிப்பாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற அளவுக்கு எல்லா கல்லூரிகள்லையும் இந்த பாடத்திட்டம் வைக்கப்படலை. சில தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது, குறிப்பாக சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இது மாதிரியான ஒரு துறைகளில் ஆர்வம் வருது அப்படிங்கிற போது அது அத்தனை பேரையும் படிக்க வைக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா, இல்லை வேறு மாற்று வழிகள் அதற்காக முயற்சிக்கலாமா? அது குறிப்பாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதே போல ஏஐ, மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இது போன்ற பாடப்பிரிவுகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான பாட துறைகள் தான். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏஐங்கிற பாடப்பிரிவு பாத்தீங்கன்னா ஏராளமான ஏறத்தாழ 450 கல்லூரிகள்ல ஒரு 80% கல்லூரிகள் இந்த பாடப்பிரிவு இருக்கு. அவங்க வந்து மாணவர்களுடைய வரவேற்பை பார்த்து கல்லூரிகளும் அந்த புதிய பாடப்பிரிவை எல்லா கல்லூரியுமே தொடங்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு தலை சிறந்த கல்லூரிகள்ல நிறைய இடங்களும் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படிப்புக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறைய இடங்களும் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த பாடப்பிரிவு வந்து மாணவர்களுக்கு கலந்தாய்வு மூலமா போறப்ப கிடைக்கும். பட் கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். அதனால வந்து ஏன்னா இப்ப வந்து இந்த புதிய துறையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்த பேராசிரியர்கள் கிடையாது இப்ப கல்லூரிகள்ல. கல்லூரிகள்ல பணியாற்றக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களும் அல்லது எம்டெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களும் தான் இருப்பாங்க. ஸோ சிஎஸ்சி ஐடிங்கிற இந்த பாடப்பிரிவுல
ஒரு உட்பிரிவு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு பாடப்பிரிவு. சோ அதுவே ஒரு துறையா வந்து உருவாயிருக்கிறதுனால அது வந்து அந்த துறையில வந்து இவங்களுக்கு முழுமையான ஒரு பாடங்களை அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை விட முக்கியமா ஏஐக்கான தனி லேபரட்டரி வசதி அப்படிங்கறதும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் லேப் மாதிரியான அதே சிஸ்டமேட்டிக் அதே விஷயத்தை வச்சுதான் பல கல்லூரிகள் வந்து ஏஐ தனிப்பாட வடிவமைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தனி உட்கட்டமைப்பு வசதி, அதற்கான தனி ஏற்பாடுகள் கூட இன்னும் பல கல்லூரிகளில் இல்லைங்கிற ஒரு குறைபாடும் பரவலாக சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நாம வழக்கமா நம்மகிட்ட கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இது மாதிரியான ஏஐ அல்லது டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இது மாதிரியான பாடங்களை தனி பாடங்களாக தேர்வு செய்து கட்டாயம் படிக்கிற அளவுக்கு அதுல இம்பார்ட்டன்ட் இருக்கா, இல்ல பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலா அடிப்படை கோர்ஸா இருக்கக்கூடிய பிடெக், ஐடி அல்லது இசி, ட்ரிபிள் இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்களே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டா 1 இயர் கோர்ஸ், 6 months கோர்ஸ் இது மாதிரியான கோர்ஸா வந்து ஒரு ஏஐ வகுப்பு பாடத்தை தேர்வெடுத்து படித்தால் போதுமா? இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு வந்து நிதர்சனத்துல நீங்க பாக்குறீங்க? ஒரு சிறப்பான கேள்வி நீங்க கேட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேராசிரியர்களுக்கு வந்து இந்த ஏஐங்கிற படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க படிக்கலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், அதே போல லெபார்டரிக்கான வசதிகள் கல்லூரிகள் இருக்கு. அந்த வசதிகள் இருந்தாதான் வந்து அவங்க வந்து அந்த பல்கலைக்கழக அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால ஆனா அதை வந்து சொல்லி தருவதற்கு கற்றுத் தருவதற்கான பேராசிரியர்களுக்கான அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறப்ப ஒரு கேள்விக்குறிதான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் தான் இதை வந்து கொடுக்க முடியக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி படித்த ஆசிரியர்களோ அல்லது நிபுணர்கள் வந்து தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா தான் இந்த இதை கொடுக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து முழுமையான படிப்பா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஏஐங்கிற பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த படிப்பை படிக்கிறவங்களும் ஏஐ படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பிகாம் படிக்கக்கூடிய மாணவர் கூட இன்னைக்கு ஏஐ படிக்கணும். ஈவன் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிக்கக்கூடியவங்க கூட தான் ஏஐ படிக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களும் ஏஐ படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் சப்ஜெக்ட் தான் இது. நீங்க எந்த டிகிரி படிச்சாலும் ஒரு அடிஷனலா இதை படிக்கணும். எப்படி ஒரு காலத்துல வந்து கம்ப்யூட்டர் நம்ம படிச்சோமோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஏஐங்கிற படிப்பு வந்து ஒரு டிப்ளமோ படிப்பாவோ ஒரு சர்டிபிகேட் படிப்பாவோ நம்ம அடிஷனலா படித்து கொண்டு நம்மளுடைய தகுதியை நம்மளுடைய திறனை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டாதான் நம்ம வேலை வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து ஏஐவே படித்து நான் ஏஐ டூல டெவலப் பண்ண போறேங்கிற மாதிரியான ஒரு விஷனோட ஒரு கோலோட ஒரு மாணவர் இருந்தால்தான் போகணுமே தவிர ஏஐ படித்து விட்டு நான் வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்துல பணியாற்ற போறேங்கிறது வந்து அந்த படிப்பு தேவையில்லை. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ எடுத்து படிக்கலாம். ஒரு மென்பொருள் நிறுவனத்தை வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு தகுதி எனி டிகிரின்னு தான் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர் எடுக்கிறாங்க, பிசிஏ படித்தவர்களும் எடுக்கிறாங்க, பிடெக் ஐடி படித்தவர்கள் எடுக்கிறாங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களும் எடுக்கிறாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் நாங்க சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை தருவோம்னு சொல்லி எந்த நிறுவனமும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அவங்க அந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷனும் அவங்க எதுவும் சொல்லல. அதனால வந்து மாணவர்கள் வந்து ஒரு ஆட்டு மந்தை மாதிரி தான் அவங்க வந்து எல்லோரும் வந்து அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. சார் இப்ப அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து இன்னும் எவ்வளவு விளக்கினாலும் தெளிவுபடுத்தப்படாத சில சந்தேகங்களுடைய கேள்வி பட்டியல்ல சில பாடப்பிரிவுகள் பி அப்படிங்கிற கேட்டகரியிலையும் தரப்படுகிறது, பிடெக் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் தரப்படுகிறது. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்துக்கிட்டா கூட பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த வேறுபாடு இருக்கிறது. இது வந்து டிகிரி அடிப்படையில வேறுபாட்டு தெரிஞ்சா கூட கிட்டத்தட்ட அதனுடைய அனைத்து அம்சங்களும் சொல்லுகிற விதம் எல்லாமே பாடத்திட்டம் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி அட்மிஷன் டைம் கவுன்சிலிங்ல பங்கேற்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ரெண்டையும் வேறுபடுத்துவதற்கு என்ன காரணம் சார்? இல்ல சார், இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் பல்கலைக்கழக வருகைக்கு பிறகுதான் இந்த ஒரு குழப்பம் ஏற்படுது மாணவர்கள் மத்தியில. அண்ணா பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐஐடியா இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகமா இருந்தாலும் அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்
அப்படிங்கறதுல வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இது போன்ற பாடப்பிரிவுகளையும், பிடெக் அப்படிங்கிறது டெக்னாலஜி ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி இது போன்ற டெக்னாலஜி பாடப்பிரிவுகள் ஏசி டெக் என்று தனியாகவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும். அது வந்து ஏசி டெக்ங்கிறது டெக்னாலஜி ரிலேட்டட் எல்லாமே. ஆனா வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையுமே அவங்க டெக்னாலஜியும் அவங்க சேர்த்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாணவர்களுக்கான ஒரு கவர்ச்சியா அவங்க நினைக்கிறாங்க தவிர அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு கிடையாது சார். எல்லாமே ஒன்றுதான். ஓகே சார். இப்ப வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி தான் கல்லூரிகள் வந்து நிறைய பயணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இடங்களை வந்து நிரப்பணும், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணணுங்கிறது அவங்களுடைய இலக்காக இருக்கும். அதில் இப்போ சமீப காலமாக இந்த 2வது 3வது சுற்றுக்களில் பங்கேற்கக்கூடிய கல்லூரிகளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டோக்கன் போட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து எங்களுக்கு அட்மிஷன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இது அவைலபிலிட்டி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டினா போதும், அப்படி இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் கட்டாயமாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் உங்களுடைய அலாட்மெண்ட் கிடச்சிரும் அப்படின்னு கேன்வாஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க சைடு கவுன்சிலிங் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குறாங்க. இந்த நடைமுறை வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் வழிமுறையாக இருந்தாலும் இந்த வழிமுறையில் பெற்றோர்கள் இணங்கி செல்வது அல்லது இது மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு 5000 ரூபா 10000 ரூபா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சீட்டு கிடைச்ச பிறகு நம்ம அதில் ஃபீஸ் கட்டிக்கலாம், இல்லைனாலும் வேற பரவாயில்ல 5000 ரூபா போனால் போகட்டும் அப்படிங்கிற மனநிலையில் இந்த மாதிரி டோக்கன் போட்டு வைக்கக்கூடிய நடைமுறை வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா? அப்படி போட்டு வைக்கக்கூடிய கல்லூரிகள் கட்டாயமாக தேர்வு செய்யப்படுமா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி சார் இது. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிப்பெண்ணை பொறுத்து தான் சார். இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் வாங்கியிருக்கிறோம், மாணவருடைய மதிப்பெண் ஒரு 160 170க்கு மேல இருந்தாவே அது ஒரு நல்ல மதிப்பெண் தான். அதுக்கு நல்ல கல்லூரிகள்ல அண்ணா பல்கலைக்கழக ஆய்வு மூலமா நமக்கு கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கல்லூரி அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத மாணவர்களும் பெற்றோர்களும் முதல்ல பார்க்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங் சொல்லி நம்மளுடைய ஒன்றிய அரசுடைய அந்த தரவரிசை பட்டியல், பல்கலைக்கழக கல்லூரிகளுடைய தரவரிசை பட்டியல், அந்த NIRF ரேங்கிங்ல இவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அக்ரிடேஷன் வாங்க NAC அண்ட் NBA இது போன்ற தரச்சான்றிதழ்கள் எல்லாம் அவங்க வந்து வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த மூணும் ஒரு கல்லூரியில இருக்குன்னா அது தலை சிறந்த கல்லூரி தான், அதுல வந்து இந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கல்லூரிகள்ல வந்து இவங்க நீங்க சொன்ன முறையில வந்து அவங்க உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு கலந்தாய்வுல கிடைச்சா நீங்க கலந்தாய்வுல போட்டுக்கோங்க, இல்ல அது கிடைக்காத பட்சத்துல நாங்க மேனேஜ்மெண்ட்ல போட்டுக்கிறோம், நீங்க அது மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணுங்கிறது வந்து நம்ம அவங்க சொல்றத நம்ம கேட்கலாம், அது தவறு கிடையாது. 2வது கட்டத்தில் உள்ள கல்லூரிகள் இருக்கும். அந்த கல்லூரிகள் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க, அகில இந்திய தொழில்நுட்பம் AICTE உடைய அங்கீகாரமும் அவங்க பெற்று இருக்கோம். ஆனா அவங்கள்ட்ட வந்து இந்த NIRF இல்லாத கல்லூரிகள் நிறைய இருக்கு. ஏறத்தாழ 200 கல்லூரிகளுக்கு 250 கல்லூரிகளுக்கு மேல இருக்கிறாங்க. இந்த கல்லூரிகள்ல நம்ம சேர்ற போறப்ப இப்போ நம்மளுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியமான கட் ஆஃப் மதிப்பெண்களா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து இந்த கல்லூரியில நம்ம ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு இந்த முதல் கட்டத்தில் உள்ள கல்லூரிகள்ல ஏதேனும் இடங்கள் கிடைக்கும் பட்சத்துல நம்ம போய் சேரலாம். அப்ப வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம இவங்கள்ட்ட வந்து நீங்க எங்க கவுன்சிலிங்க நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடியை கொடுப்பதோ அல்லது அவர்களே மொத்தமாக கொடுத்து விட்டு சான்றிதழ் எல்லாம் கொடுத்து விட்டு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறதோ மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குறிப்பா கிராமப்புற மாணவர்களை குறிவைத்து இது மாதிரியான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கவுன்சிலிங் நாங்களே அப்ளை பண்ணிடுறோம், நீங்க மார்க் ஷீட் காப்பி மட்டும் கொடுத்தா போதும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்ட்டு அவங்களே வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கூட அவங்க கல்லூரியிலேயே அதை கலந்தாய்வுல பங்கேற்க வைக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்யறாங்க. ஆனால் நீங்க சொன்னது மாதிரி ஒரு நல்ல மதிப்பெண் கட் ஆஃப் அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு முதல் தர கல்லூரிகள்ல சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அங்க போக முடியாத ஒரு நிர்பந்தம் நிலை வந்து இதனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால சூழல்களை முழுமையாக புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல பணியாற்றுவது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நம்ம நிறைவுக்கு வந்துடலாம் சார். இப்ப
ஒரு கல்லூரியை தேர்வு செய்கிறோம், ஒரு பாடப்பகுதியை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது 12ஆம் வகுப்பை முடித்து வரக்கூடிய மாணவர்களில் பெரும்பாலானோருக்கு எப்படியாக இருக்கும்னா, வெறும் அந்த பாடத்திட்டத்தின் பெயரை மட்டுமே தெரிந்து வைத்துக்கொண்டு அதை நான் படிக்க போறேங்கிற அளவில் தான் நம்முடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்ன பாடங்கள் வரும், அதில் என்னென்ன பேப்பர் இருக்கும், அந்த படிக்கக்கூடிய பாடத்தில் நாம் எது சம்பந்தமான பாடங்களை படிக்க போகிறோங்கிற புரிதல் இல்லை, அது குறித்து முழுமையான பார்வையை உருவாக்கி கொண்டு உயர்கல்வியை படிக்கிறதுக்கு ஆர்வப்படக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், அல்லது எல்லாரும் சிவில் படிக்கிறாங்க, இப்படியான ஒரு மனநிலையில நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாதிரியான ஒரு இடங்களில் போய் நான் ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டேன், பட் எனக்கு இந்த குரூப் செட் ஆகாது சார், நான் ஒரு வாரம் கிளாஸுக்கு பார்த்தேன், என்னால் முடியலை, நான் சயின்ஸ் சப்ஜெக்டில் எனக்கு படிக்கிறதுக்கு ஒத்து வராது சார், நான் ஆர்ட்ஸுக்கு போகிறேன், அல்லது மேக்ஸ் எனக்கு செட் ஆகாது சார், நான் ஹிஸ்ட்ரி போகிறேன், இப்படின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கல்லூரிகளில் கிடைக்குது. ஆனால் இது மாதிரி கவுன்சிலிங்கில் போய் வரக்கூடியவங்க அங்கேயும் இதே தான், நீங்கள் அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார்னு ஏதோ ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி படிக்க வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு எனக்கு இது பொருத்தமில்லையோங்கிற ஒரு மனநிலை வரும்போது இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆஃபர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நிர்பந்தத்தின் பேரில் அதே தான் படிச்சாகணுமா? இல்ல, இது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பொறியியல் படிப்பும் இருக்கு சார். அதாவது எப்படின்னா, இது நிறைய மாணவர்களுக்கு இது தெரியாது. அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கிறது எதுக்காக நடத்துறாங்கன்னா, 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்து மீண்டும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அந்த கவுன்சிலிங்ல கடைசி நாள், அதாவது துணை கலந்தாய்வு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த துணை கலந்தாய்வு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி அந்த துணை கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அந்த கலந்தாய்வுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இவங்க திரும்பவும் விண்ணப்பித்து அந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டு அப்போது அந்த எந்த கல்லூரிகள்ல இவருக்கு பிடித்த பாடப்பிரிவு இருந்ததுன்னா அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அவர் படிக்கலாம். ஆனா என்ன அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னா, பெரும்பான்மையான இடங்கள் பூர்த்தி செய்யப்படுறதுனால காலியாக உள்ள இடங்கள்ல எது அவருக்கு சிறந்ததா இருக்குன்னு பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கே விண்ணப்பிக்காம விட்ட மாணவர்கள் இந்த வருடம் நம்மளுடைய படிப்பே போச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அவங்களும் இந்த துணை கலந்தாய்வுல யாரெல்லாம் இதுல பங்கு பெற முடியவில்லையோ அவர்கள் அனைவருமே துணை கலந்தாய்வில் பங்கு பெற்று பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஏன்னா நாங்க ஏறத்தாழ நிறைய மாணவர்கள் அது மூலமா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மூலமா படிச்சு அவங்க பட்டங்களை பெற்று சிறப்பான வேலை வாய்ப்புகளை பெற்று, இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகளில் கூட நிறைய மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. அதனால நமக்கு இந்த வாய்ப்பு போயிருச்சே, நம்ம அடுத்த வருஷம் தான் நினைக்க தேவையில்லை. அதனால அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கிற அந்த வாய்ப்பை மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். மிக்க நன்றி சார். உண்மையிலேயே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான நிறைய தகவல்களை மிக எளிமையாக எல்லோருக்கும் புரியக்கூடிய அழகான மொழியில் இதுவரை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று வரக்கூடிய கல்வி ஆண்டில் பொறியியல் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு வழிமுறைகள் குறித்து இவ்வளவு தெளிவாக எடுத்துரைத்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நீங்களும் கேள்விகளை ஒரு மாணவரும் ஒரு பெற்றோரும் எப்படி கேள்விகள் கேட்பார்களோ அதே போல நீங்க கேட்டீங்க. நிச்சயம் நிறைய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைமுரசு வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் வரும் ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு அரசினுடைய பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு வழிமுறைகள் குறித்து இதுவரை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சென்னை ஆலி முகமது சாலி கல்லூரியினுடைய ஆலோசகருமான மிகச்சிறந்த கல்வியாளர், கல்வி வழிகாட்டி, கட்டுரையாளர் திரு முகமது அப்துல் காதர், பேராசிரியர் முகமது அப்துல் காதர் அவர்களை சந்தித்து பேசினோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர்கள் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விட்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.